உழவர்கள், விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இருக்கின்ற இந்த சூரிய பகவானை வணங்கி அவர்கள் மூலம் சூரிய பகவான் அந்த ஆண்டு நல்ல அருளை பொழிவதற்கு அவரை பிரார்த்தனை செய்து வழிபடும் முகமாக நேற்றைய தினம் பொங்கல் வழிபாடு செய்தோம். இன்று மட்டிப்பொங்கல் சொல்லப்படுகின்ற இந்த மாட்டுப்பொங்கல் விசேஷமாக இந்த அறநெறி பாடசாலையினாலே நிகழ்த்தப்படுகின்றது வருஷமாக. இந்த நிகழ்வானது உங்களுக்கும் உங்கள் குடும்ப இந்த சிறார்களுடைய கல்வி, இந்த பசு எப்படி பால்களை கறந்து எங்களுக்கு போசாக்கை தருகின்றதோ அது மாதிரியே இந்த அறநெறி பாடசாலையானது உங்களுக்கு நல்ல அறிவுகளை ஊட்டும் என்று சொல்லி இந்த நிர்வாகிகளாக சுசீந்திரன், அருணா அவர்கள் இந்த அறநெறியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோமாதாவானது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனாகிய தேவர்களும், 33 கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற 30 முக்கோடி தேவர்களும், ரிக்ஜஜுர் சாம அதர்வணம் வேதம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களும் ஒன்று இந்த கோமாதா என்பவள் உங்களுடைய குலதெய்வமா, கோமாதா எங்கள் குலமாதா என்று சொல்லி பாடிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலேயும் அப்போது காலத்திலே இந்த கோமாதாவானவள் குலமாதாவாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு அதிகாலையிலே எழும்பி அதை சுத்தம் பண்ணி அவர்களுக்கு தலகம் விட்டு மாதாவுக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் சாத்தி அதை வழிபட்டு அதனுடைய பாலை கறந்து அதனுடைய சக்திகளை பெற்று வாழ்ந்தார்கள். அது மாதா பூஜையை இந்த அறநெறி பாடசாலையை செய்து வருகின்றோம். நீங்கள் சிறார்களானவர்கள் உங்களுடைய தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும். பாலில் உள்ள சத்துக்கள் என்னென்று சொல்லி உங்களை ஆசிரியர்கள் படிப்பிச்சிருப்பார்கள். உங்களுடைய இப்போ நடக்கின்ற காலத்திலே எல்லாமே மருந்து தன்மையை கொண்டது, செயற்கையான பால்களை எல்லாம் நாங்கள் குடிக்கின்றோம். அதனாலே ஏற்படுகின்ற வருத்தங்கள், துன்பங்கள் இனிவரும் சந்ததிகளால் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதற்கு இந்த கோமாதனுடைய பால், அதனால் உள்ள சத்தை நீங்கள் குடித்து இந்த மைலோ பாலை குடிக்கிறதை விட்டுவிட்டு இந்த கோமாதனுடைய பசுப்பால் எங்கே உங்களோட பக்கத்தில் உங்களால் வளர்க்க முடியுமா இருந்தால் உங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் இடவசதிகள் அதன் பொருட்டு ஒரு மாதா ஒரு பசுவை எடுத்து வளர்க்கலாம். அதனுடைய பால்கள் உங்களுக்கு நல்ல சத்துக்களை தரும். ஆகவே பிரார்த்தனை செய்து இந்த ஆசியுரையை ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் ருக்வேதாய நமஹ, ஓம் யஜுர்வேதாய நமஹ, ஓம் சாமவேதாய நமஹ, ஓம் அதர்வணவேதாய நமஹ, 33 கோடி தேவதாभ्यो நமஹ, கோமாதா தேவதாभ्यो நமஹ, ஆவாஹயாமி பூஜயாமி நமஹ. நிவர்ஷதீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். சூரியன் பட்டால் தான் பச்சை இருக்கு. எங்கள் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள். சூரியன் பச்சை இலைகளை கொடுத்து உணவை உண்டாக்கி உலகத்துக்கு அளிக்கின்றது. ஆகவே சூரியனுக்கு முதல் அது தைப்பொங்கல், சூரிய வணக்கம். சூரியனை படைத்து எல்லா கடவுளும் சேர்த்து சூரியனுக்கும் இந்த கற்பூரம் காட்டி மேலே பார்த்து சூரியனுக்கு நன்றி தெரிவித்து இன்று பசுமாடுகளுக்கும் உணவு செய்த நாமல் மாடுகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். கோமயம் கோசலம் புண்ணியான் செய்யும் பொழுது குருக்களவர்கள் கோமயம் கோசலத்தை சேர்ந்தவர்கள் கிருமிநாசினி போல பாய்கின்றார்கள். அந்த காலத்திலே பஞ்சகவியம் அதுக்கு கோமயம் கோசலம். மாட்டு சாணத்தை புராட்டியாக அடித்து அதை எரித்துத்தான் நாங்கள் இப்பொழுது தீபூதி பூசுகின்றோம். ஆனால் இப்பொழுது எல்லாம் பெக்கல் தருவது ஏதோ எரித்து தருகின்றார்கள். அது உண்மையான விபூதி அல்ல. அந்த காலத்தில் புராட்டிகளை எடுத்து நாங்களே எரித்து அதை சாம்பலாக்கி அதுதான் விபூதியாக பூசப்பட்டது. அதான் முறையாக தயாரிக்க வேண்டும். இப்பொழுது பேக்கெட்டில் வருவதெல்லாம் சில நேரம் உமிச்சாம்பலை எடுத்து தருகிற போல எனக்கு இருக்குது. ஆகவே விபூதி தயாரிப்பதற்கு இந்த அது சாணம் உருவாகிறது. இந்தியாவிலே புராட்டியாக்கி அதை எரிபொருளாக பயன்படுத்துகிறார். நல்ல முப்பத்தி தரக்கூடிய எரிபொருள் இந்த சாணமாகும். ஆகவே பசுவுக்கு எங்களுக்கு தாய்ப்பாலை குடிக்காவிட்டாலும் பசுப்பாலை குடித்து வந்தவர்கள் எல்லாரும் நாங்கள் தான். ஆகவே பாலை தருகின்ற பசுவுக்கும் வீட்டிலே செல்வமாக இருக்கின்ற இந்த பசுவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிப்பாக இன்றைக்கு நாங்கள் பட்டிப்பொங்கலை கொண்டாடுகிறோம். மாட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து பசுவின் உடலிலே தேவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். கும்பாபிஷேகம் முடித்தவுடன் முதலில் கடவுள் முடிப்பது வீட்டுக்கு வீடு குடிபெறும் போது பசு
பசுவிலே முடிக்கின்றீர்கள். ஆக செல்வம் என்பது பசுமாடு. உங்களுக்கு பல பெரியோர்களால் சிறப்பாக கூறிக்கொண்டே இருக்கலாம். உண்மையில நாங்கள் இந்த சிறந்தோர் இந்த சுசீந்திரன் அருணா தம்பதிகளுடைய இந்த சிறந்த அறநெறி கல்வியில சேர்த்துட்ட நோக்கில நாங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த நோக்கம் சிறப்பாக நடைபெற முடியும் என்பது கண்கூடு. உண்மையிலேயே பெற்றோர்கள் நிகழ்ச்சியை செய்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஒரு அடிப்படை ஒரு ஊக்குவிப்பாக இருந்து அந்த பிள்ளைகளை நாங்கள் அறநெறி பாடசாலைக்கு அனுப்பி வைப்பதோடு நாங்கள் பெற்றோர்களும் அந்த அறநெறி நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவது மிகவும் சிறப்புக்குரியதும் வரவேற்புக்குரியதும். ஆனால் இங்கே ஏனோ தெரியா இந்த முறை நிகழ்வில் பெற்ற வீட்டுக்கு சென்று உங்கள் அம்மா அப்பாவை அழைத்து சிறப்பாக உங்கள் வருங்கால நிகழ்விலும் இந்த அறநெறி பாடசாலையானது சிறப்பாகவும் சிறந்த ஒரு பட்டி பொங்கலை நடாத்தி கொண்டிருப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும்.